6 months to 1 year பேபிக்கு இந்த மாதிரி ஒரு காட்டன் ஃப்ராக்ஸாக இந்த மாதிரி ஸ்லீவில் ரஃபில் நெக் வச்ச மாதிரி நம்ம எப்படி லைனிங்கெல்லாம் அட்டாச் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து இப்போ உள்ள ஓணம் ஃபெஸ்டிவலுக்கு வந்து ஆப்ட் ஆகிற மாதிரி நம்ம இந்த ஃபேப்ரிக்கில் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கிட்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் இதுக்காக 18 இன்ச்சஸ் லென்த்லையும் 25 இன்ச்சஸ் வித் இருக்கிற மாதிரி 2 ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம இன்னர் லைனிங் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ நான் லைனிங் வந்து 15 இன்ச்சஸ்லையும் வித் 25 இன்ச்சஸ்லையும் 2 ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் கீழே வந்து ராயேஜஸாக இருந்தது மடித்து தைக்கணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம மெயின் பீஸையும் இன்னர் லைனிங் பீஸையும் வச்சு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி அட்டாச் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பார்ட்டையுமே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் பண்ணி அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மேலே நம்ம ஹிப் பார்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மேலே வந்து 3 இன்ச்சஸில் வந்து நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 இன்ச்சஸில் தான் நம்ம வந்து எலாஸ்டிக்ஸ் வைக்க போகிறோம். வச்சு நம்ம அதை தான் வந்து பாடியை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த 3 இன்ச்சஸ் மார்க்கில் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். சேம் ப்ரொசீஜரே வந்து நம்ம பேக் சைடுக்கும் வந்து 3 இன்ச்சஸில் வந்து மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தட். நம்ம குயிக்காக 5 to 10 மினிட்ஸில் வந்து இந்த ஃப்ராக் வந்து ரெடி பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு ரெகுலர் யூஸ்க்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த மார்க் பண்ணியிருக்க அந்த லைன் 3 இன்ச்சஸில் ஒரு ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த 3 இன்ச்சஸில் நான் ஒரு ஃபோல்டு பண்ணி நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த எட்ஜ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த எட்ஜில் வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சு மேலே பாருங்கள். இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ணியாச்சு. மேலே அந்த ஒரு 1/2 இன்ச்சு எட்ஜில் வச்சு நம்ம அந்த இதிலே வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த கார்னரில் மடித்து 1/2 இன்ச்சு மடித்து நம்ம இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2க்கும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இல்லையா. ஸோ நமக்கு வந்து 2.5 இன்ச்சு 2.25 இன்ச்சு அந்த மாதிரி வந்து நமக்கு அந்த நம்ம ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த அதோடைய அளவு கிடச்சிருக்கும் நமக்கு. ஸோ இதில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எலாஸ்டிக் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஒரு 1.25 இன்ச்சில் வந்து நம்ம மார்க் பண்ணி சேம் அதே மாதிரி நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடுறதுக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பீஸுமே சேம் 1.25 இன்ச்சில் வந்து நம்ம அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ பேக் பீஸ்லேயும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் வித்தவுட் ஸ்லீப்பில். ஸோ வந்து அந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அதில் ஒரு ஸ்டிச் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், நம்ம அந்த ஸ்ட்ரைட் ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அதில் அந்த செகண்ட் லைன் போட்டிருக்கோம் இல்லையா கீழே, அதில் தான் நம்ம வந்து எலாஸ்டிக் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம எலாஸ்டிக் எப்படி சூஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ லென்த் எடுக்கணும்னா இப்போ நமக்கு 25 இன்ச்சஸில் வந்து நமக்கு வித் இருக்கு இல்லையா ஃபேப்ரிக் ஓடுது. ஸோ டிவைடட் பை 3, அதாவது நம்ம ஃபேப்ரிக்கில் 3 பங்கில் ஒரு பங்கு வந்து நம்ம எடுக்கணும். ஸோ 8 இன்ச்சு நமக்கு வேணும் எலாஸ்டிக்காக. நான் ஒரு 1 இன்ச்சு வந்து நம்ம ஸ்டிச்சிங் சைட் ஸ்டிச்சிங் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுக்காக நான் ஒரு 1 இன்ச்சு நான் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 9 இன்ச்சுக்கு வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து ஃப்ரண்ட் பீஸ்க்கு 9 இன்ச்சு அண்ட் பேக் பீஸ்க்கு 9 இன்ச்சு. ஸோ 2 எலாஸ்டிக் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ பாருங்கள் நம்ம 9 இன்ச்சஸ்க்கு வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம அந்த சென்டரில் ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம சென்டரில் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து கீழ்ப்பக்கமாக இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து நம்ம எலாஸ்டிக் வந்து இன்சர்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு உள்ளதில் பண்ணக்கூடாது, கீழே இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஹோலில் வந்து நம்ம அந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த ஒன் சைடு எலாஸ்டிக் ரிமூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு பின் பண்ணிக்கலாம் நம்ம அந்த கார்னரில், ஏன்னா குட்டியாக இருக்கு இல்லையா எலாஸ்டிக்கு. ஸோ அனதர் சைடும் இந்த மாதிரி பின் பண்ணி எடுத்துக்கலாம். சேம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி நம்ம பேக் பார்ட்டையும் எலாஸ்டிக் வச்சு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து நம்ம 2 பக்கமும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 எலாஸ்டிக் வச்சு நம்ம எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 2க்கும் வந்து ஸ்லீவ் வந்து நம்ம ரெடி பண்ணணும்.
ஸோ நான் வந்து வித்து 3 இன்ச்சஸ்லையும் லென்த்து 9 இன்ச்சஸ் இருக்க மாதிரி 2 ஃபேப்ரிக் வந்து நான் ஸ்லீவ்க்காக எடுத்துருக்கிறேன் ஸ்டிப்க்கு. அதை நம்ம ராங் சைடு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். தென் நம்ம வந்து அதை டர்ன் பண்ணிக்கலாம், ரைட் சைடில் நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதை தான் நம்ம வந்து ஸ்லீவாக நம்ம வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம வந்து டர்ன் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ நமக்கு 2 ஸ்ட்ரிப் வந்து கிடச்சிச்சா. ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸை வந்து இந்த ஸ்ட்ரிப்பை வச்சு தான் நம்ம வந்து அட்டாச் பண்ணி ஸ்லீவ் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த கார்னர்லேருந்து 2.5 இன்ச்சஸ், தட் மீன்ஸ் ஆம்கோல்லேருந்து நம்ம ஒரு 2.5 இன்ச்சஸ் 2.5 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம 4 சைட்ஸும் மார்க் பண்ணியாச்சு. அந்த இடத்துல வச்சு நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, தென் வந்து நம்ம சைடும் நம்ம வந்து ஜாயின் பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த எலாஸ்டிக்லேருந்து நம்ம சைடும் ஜாயின் பண்ணியாச்சு. பாருங்கள், ரொம்பவே அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரஃபில் நெக் வச்ச மாதிரி ஒரு காட்டன் ஃப்ராக் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது வந்து இந்த ஓணம் ஃபெஸ்டிவலுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். தேங்க்யூ.